தவறான தகவல்களை பரப்பி கீழான நிலைக்கு சென்றுவிட்ட பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்தியாவின் ஒருமைப்பாடு பெரும் சவாலாக இருப்பதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். நேற்றிரவு பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தது. இந்த சந்திப்பில் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் மிஸ்ரி, பொதுமக்களின் உடைமைகள் மற்றும் குடியிருப்புகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாகவும், இந்தியாவின் பதிலடி தாக்குதலால் பாகிஸ்தான் ராணுவம் கடும் சேதத்தை சந்தித்திருப்பதாகவும் கூறினார். தவறான தகவல்களை பரப்பி கீழான நிலைக்கு சென்றுவிட்ட பாகிஸ்தான் ராணுவம் பொய்யான தகவல்கள் மூலம் மதவாத பிரச்சினைகளை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் கூறினார். உலகை ஏமாற்றும் வேளையில் இறங்கியிருக்கும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவின் ஒருமைப்பாடு பெரும் சவாலாக இருப்பதாகவும் கூறிய அவர், சர்வதேச நிதி ஆணையத்திடம் பாகிஸ்தான் கடன் கோரி இருக்கும் நிலையில் பாகிஸ்தானுக்கு செல்லும் நிதியுதவிகளை தடுத்து நிறுத்த இந்தியா திட்டமிட்டு வருவதாகவும் தெரிவித்தார்.